हैं कमेटी के बारे में, उसका जिक्र काफ़ी हो चुके हैं, लेकिन मैं इतना कहना चाहता हूं कि जो कमेटी इस बार दोनों सदन लोकसभा राज्यसभा मिला करके ज्वाइंट कमेटी में वक्फ अमेंडमेंट बिल पे जो चर्चा हुई है, आज तक भारत के संसदीय इतिहास में इतना व्यापक रूप से चर्चा, कंसल्टेशन और समय कभी नहीं दिया है। इसलिए मैं जो ज्वाइंट कमेटी में जितने मेंबर्स दोनों सदनों के लोकसभा और राज्यसभा में जो सदस्य उस कमेटी में थे, मेरे तरफ से सरकार की ओर से मैं धन्यवाद देता हूं, अभिनंदन करना चाहता हूं। अध्यक्ष महोदय जी, कुल मिलाकर के 97 lakhs வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் விவாதமானது நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வகுப்பு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை களைவதற்காக தற்போது அமலில் உள்ள வகுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வகுப்பு சட்ட திருத்த மசோதா உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த மசோதா என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று கூறி எதிர்க்கட்சிகள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்பையும் மீறி தற்பொழுது வகுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பாஜக சார்பில் கொறடா உத்தரவும் பிறப்பிக்கப்படும் நிலையில் தற்பொழுது வகுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதமானது மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. வகுப்பு சட்ட திருத்த மசோதாவில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் பேசி வரக்கூடிய கட்சியினுடைய எம்பியும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான கே.சி. வேணுகோபால் பேசி வருகிறார். அவர் தனது பேச்சில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா அவசர கதியில் கொண்டு வரப்பட்டு இருப்பதாகவும் அந்த மசோதாவில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கே.சி. வேணுகோபால் பேசி வருகிறார். அதனைத் தொடர்ந்து மற்ற கட்சி உறுப்பினர்களும் இந்த மசோதா மீது பேச இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். सिर्फ उम्मीद ही नहीं, पूरा यकीन है कि जो लोग इस बिल को विरोध कर